திங்களனிசட பெருமான் பூசியாற்றி திருமதிரம் கடந்திரம் நின்றான் யாவன் தங்கு கடற்கு புய் விரப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மை சேர்ந்த மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துலேற்கு மங்களத்தின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளருமன்றே. லீலா காண்டம். வக்ரதுண்ட விநாயகர் அவதாரம். சைவ நெறியோடு செழித்தோங்கிய தவஞானிகளே, சித்தம் அமைதியுறச் செவி குடிர கேட்டு சிந்தித்து பாருங்கள். என் குருநாதரான வியாச மகரிஷி நான்முக பிரமதேவரை வணங்கி ஞானபிதாவே ஜடாமகுடத்தில் கங்கையும் பிறையும் சூடிய தயாநிதியான விநாயகப் பெருமானின் மகிமைகளை எங்களுக்கு கூறியது போல் இன்னும் அவருடைய லீலா கதைகளை எங்களுக்கு கூறியருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அவருக்கு பிரம்மா கூறியதை நான் அறிந்தபடி உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள். வேடமுகத்து விநாயகக் கடவுள் அடியார்களுக்கு அருள் புரிவதற்காக யுகங்கள் தோறும் எடுக்கும் திருவுருவ அவதாரங்கள் பலப்பலவாகும். அவற்றையெல்லாம் அளவிட்டு கூற முடியாது. என்றாலும் முன்பொரு சமயம் உமையொரு வாங்கரான சிவபெருமான் திருமுருகனுக்கு விநாயகரின் 12 அவதார திருவிளையாடல்களை கூறியிருக்கிறார். அவற்றை மட்டும் உங்களுக்கு கிரமமாக எடுத்துரைக்கிறேன். விநாயகரின் அந்த 12 அவதாரங்களாவன வக்ரதுண்ட விநாயகர், சிந்தாமணி விநாயகர், கஜானனர், விக்னராஜர், மயூரேசர், பாலச்சந்திரர், தூமகேது, கணேசர், கணபதி, மகோட்கடர், உடுண்டி விநாயகர், வல்லப விநாயகர் என்பனவாகும். இவற்றுள் வக்ரதுண்ட விநாயகர் அவதாரத்தையும் திருவிளையாடல்களையும் பற்றி ஏற்கனவே உபாசனா காண்டத்தில் 3 வரம் பெற்ற பகுதியில் சொல்லியிருக்கிறேன். இனி சிந்தாமணி விநாயகரின் அவதாரத்தையும் லீலைகளையும் சொல்கிறேன், செவியுளிர கேளுங்கள். முன்னொரு காலத்தில் அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் 4 பேர்களும் நிறைந்த தமிழ்நாட்டில் அபிசித்தி என்னும் ஒரு அரசன் உலகாண்டு வந்தான். அவன் தன் மனைவி குணவதியோடு கூடி இன்பமாக இல்லற நடத்தியும் அத்தம்பதிகளுக்கு நீண்ட நாட்களாக புத்திரப்பேறு கிட்டவில்லை. அதனால் அபிசித் மன்னன் அளவில்லாத துக்கமும் விரக்தியும் அடைந்து தன் அரசாட்சியை மதிமந்திரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு தனது மனைவியரோடு வனவாசம் செய்ய காட்டிற்கு சென்றான். அப்போது அந்த காட்டில் உள்ளே ஓர் ஆசிரமம் இருப்பதைக் கண்டு அரசன் அதனுள்ளே நுழைந்தான். அது வைசம்பாயன் முனிவரின் ஆசிரமமாகும். அங்கு விபூதியும் ருத்திராக்க மாலையும் அணிந்து ஆயிரத்து மாதவங்கள் அனைத்தும் ஓர் உருக்கொண்ட போல வைசம்பாயர் மகரிஷி தோற்றமளித்தார். அவரை கண்டதும் அரசன் அவர் திருவடிகளில் அடியற்ற மரம் போல் விழுந்து பக்தி பெருக்கோடு அப்படியே அசைவற்று கிடந்தான். அவனை நோக்கி வைசம்பாயன முனிவர் கனிவு ததும்பும் குரலில், அரசனே, நீ யார்? இந்த வனத்துக்கு நீ எதை நாடி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அரசன் ஒன்றும் பேசாமல் அவர் திருவடிகளை கும்பிட்ட நிலையிலேயே கிடந்தான். தமது ஞான திருஷ்டியினால் அரசனது மனக்குறையை அறிந்து கொண்ட முனிவர் அவனுக்கு புத்திரன் பிறக்கட்டும் என்று ஆசீர்வதித்தார். அதை கேட்டதும் அரசன் பேரானந்தம் அடைந்து விருட்டென்று எழுந்து 2 கைகளையும் குவித்து கும்பிட்டு, தவச்செல்வரே, நான் தமிழ் வளநாட்டின் அரசன். என் பெயர் அபிஷித். எனக்கு வெகு காலமாக குழந்தை செல்வம் உண்டாகாததால் விரக்தியுடன் வனவாசத்திற்கு வந்து தங்களுடைய திருவடிக்காமரைகளை சரணடைந்தேன். தாங்களும் எனக்கு புத்திரப்பேறு உண்டாகும்படியாக ஆசீர்வதித்தீர்கள். தெய்வ வாக்கு பொய்த்தாலும் தவயோகிகளின் வாக்கு பொய்க்காதே. சுவாமி, எனக்கு புத்திர பாக்கியம் உண்டாக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறுங்கள் என்று ஆர்வத்தோடு வேண்டினான். அதற்கு வைசம்பாயன முனிவர் உள்ளங்கணிந்து சிவபெருமானின் பஞ்சாட்சர மந்திரத்தை அவனுக்கு உபதேசித்து, தமிழ் மன்னர்க்கும் தார்வேந்தனே, கடலும் ஆறும் கலக்கும் சங்கம கட்டத்திற்கு மேத்திசையில் ஒரு வனமும் தடாகமும் இருக்கின்றன. நீ அங்கு சென்று உன் மனைவியை பணிவிட செய்வச் சொல்லி 4 மாத காலம் வரை இந்த மந்திரத்தை ஜெபித்து வா. அதன் இறுதியில் அதற்குரிய தர்ப்பண புகமாதிகளையும் செய்து உனது நகரத்திற்கு திரும்பிச் செல். அதனால் அதிவிரைவில் கண்ணுதல் பெருமானின் கண்ணோக்கால் உனக்கு புத்திரன் ஒருவன் பிறப்பான் என்று கூறி அனுப்பினார். அபிஷித் மன்னன் தன் மனைவி குணவதியுடன் முனிவர் குறிப்பிட்ட பணத்தின் தடாகக்கரையை அடைந்தான். அங்கே ஏற்கனவே கலைமகளான சரஸ்வதி பணிவிடைகள் புரிய 4 பிரதமன் தமன் செய்து கொண்டிருந்தான். அவரை அரசன் பக்தியோடு வணங்கிவிட்டு தன் மனைவியை தனக்கு பணிகள் புரிய சொல்லிவிட்டு
தவ நியமத்தோடு ஒரு புறம் இருந்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபம் செய்து அரும்பெரும் தியான தபத்தில் ஈடுபட்டான். அவன் மனைவி குணவதியும் பிரம்மபத்தினி சரஸ்வதியும் தங்கள் கணவன்மார்கள் தபம் புரிவதற்கு பூத்தொண்டு முதலான பணிகள் செய்து இருவரும் ஒன்றாகச் சேர்ந்து வனத்தினுள் சுற்றி காய்கனி வர்க்கங்களை சேகரித்து ஊடமு தயாரித்து வரலானார்கள். இவ்வாறு நடந்து வரும்போது ஒரு நாள் சரஸ்வதி கூடலிச்சை கொண்டு மோகதாப அவஸ்தைப்பட்டு மேலிட்டவளாக ஆசை பொண்ணு முழுவல் மலர மார்பகத்தனங்கள் விம்ம கூந்தல் நெகிழ மேகலை நடுவ சரல் என்று ஓடி தன் காதற் கணவரான பிரம்மதேவரின் மடி மீது ஏறி அமர்ந்தாள். அதனால் தவம் கலைந்து பிரம்மதேவனும் மோகம் கொண்டார். தவ வழியிலிருந்து தம் மனத்தை திருப்பி மதிமயங்கி தன் அறிவையெல்லாம் மன்மதனின் காம பானங்களுக்கு அடிமையாக்கினார். உடம்பெல்லாம் மயிர்கூச்சரிய காம போதை தலைக்கேற மோகாவேசத்தில் பித்து பிடித்தவர் போலானார். அந்த ஆசைக்கு இருப்பில் தன் மடி மீது இருப்பது தன் நாயகி சரஸ்வதி தான் என்பதையும் உணராமல் அவன் மோகினியோ ரம்பையோ ஊர்வசியோ அல்லது திருமாலின் மாயையோ என்று குழம்பி அவளது முகத்தையும் மற்ற அங்கங்களையும் முற்றுவிட்டு பார்த்து அவள் தன் காதல் நாயகி என்பதை உணர்ந்து கொண்டார். பிறகு தன் நாயகியின் சிவந்த உதடுகளின் தேன் ஊரலை உறிஞ்சி உண்ண வேண்டும் என்று பிரம்மாவின் 4 வாய்களும் நான் முந்தி என்று துடியுறுத்தன. அவர் ஒரு கையால் நாயகியின் கூந்தல் நெற்றி முதலானவற்றை மாசையோடு வரும் மற்றொரு கையால் அவளை கட்டி அணைத்து கூடி மகள முயன்றார். ஆனால் அதை உணர்ந்ததும் சரஸ்வதி சட்டென்று அவர் மடியை விட்டு விலகி அப்பால் நழுவி நின்று தன் நாயரையாயினும் தவத்தை கலைத்து கூடி மகிழ்வது தவறு என்பதை நினைத்து தனக்கு உண்டான மோகதாபங்களையும் அடக்கி கொண்டாள். பிறகு அவள் பிரம்மாவை நோக்கி, நாதா, அவசரப்படாமல் நிதானமாக இருங்கள், கலைந்த ஆடையை எடுத்து காட்டி கொண்டு கௌரவத்தை காப்பாற்றுங்கள் என்று பதறினாள். அன்பே, அதற்கு முன்னால் ஆசையால் தத்தரிக்கும் எனக்கு கூடல் சுகம் தந்து நீ ஆனந்தமூட்ட வேண்டும் என்று பிரம்மா அவளை கட்டி அணைப்பதிலேயே கருத்தாக இருந்தார். இல்லை பிரணபதி, நாம் இந்த பூலோகத்து வந்தது பழைய வினையினாலேயாகும். அவ்வினை அகன்றொழியும் படித்து தாங்கள் தவம் செய்து வேண்டியும் தவிர தவத்தினிடையே இந்த மோகதாபத்திற்கு இடம் கொடுக்கலாமா? இந்த இச்சையினால் தங்கள் ஞானமும் மனோதளமும் வித்தையும் மேன்மையும் என்னவாகும்? தங்கள் தவந்தான் பூர்த்தியாகி பரவிட நினைக்குமா? தவசித்தி வேண்டாம் என தள்ளினம் சிவருமானை குறித்து நீங்கள் தொடங்கிய தவம் தடைப்பட்டதால் அப்பெருமான் சாபமிடுவாரே. ஆகையால் தங்கள் தவம் பூர்த்தியாக நிறைவேறும் வரை நாம் இருவரும் கணவனும் மனைவியுமாக நடந்து கொள்ளாமல் தந்தையும் புதல்வியும் போல் நடந்து கொள்ள வேண்டும் என்று சரஸ்வதி பிரதிஜை செய்து இன்சொல் பலவற்றை பிரம்மாவின் இச்சையை அடக்கி அறிவைத்த தெளிவாக்க முயன்றாள். ஆனால் நான்முக பிரமனோ காம போதை தலைக்கேறிய கிருகிருப்பால் மோகாவேசத்தோடு தவனாகியை பிரபந்தமாக மேலும் கட்டி தழுவி கூடி மகள வேண்டும் என்று வேகத்தோடு அவளை எட்டி பிடித்து பழித்திருந்தார். சரஸ்வதி சட்டென்று திமிரி அவருடைய பிடியிலிருந்து தப்பி நழுவி விரட்டென்று ஓடினாள். பிரம்மாவும் விடாமல் அவளை எட்டி பிடிப்பதற்காக பின்தொடர்ந்து ஓடினார். சரஸ்வதி பதறி அதிவேகமாக ஓடி தேவர்களோடு இந்திரன் தவம் செய்யும் இடத்தை அடைந்து அங்கு ஒருபுறமாக அப்பாதவை போல் நின்றாள். பிரம்மாவின் சரஸ்வதியும் அவ்வாறு ஓடி வருவதைக் கண்ட தேவேந்திரன் ஏதோ விந்தியான நிகழ்ச்சி நடந்திருக்கிறது என்று நினைத்து நான்முக பிரமனுக்கு பாத பூஜை செய்து பணிந்து சிறந்த ஆசனத்தில் அமர்த்தினான். பிறகு ஒரு புறமாக சரஸ்வதி வெட்கத்தோடு மனம் கனிந்து தலை குனிந்து நிற்கும் நிலையை பிரம்மாவின் முகம் மூலம் ஏதோ ஒரு மயக்கத்தால் ஒளி கொண்டு இருக்கும் திசையையும் தேவேந்திரன் உற்று பார்த்துவிட்டு, நான்முகரே, தங்கள் பக்தினியோடு இங்கே வந்ததன் காரணம் என்ன? அதை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று வினவினான். அதற்கு பதிலொன்றும் சொல்ல முடியாமல் வெட்கி பிரம்மதேவனோ சரஸ்வதியோ வாய் திறக்கவே இல்லை. ஆனால் அவர்களது முகபாவங்களின் இருந்தும் தோற்றங்கள் இருந்த நிலைமையை தேவர்கள் புரிந்து கொண்டார்கள். அன்ன ஆகாரம் இல்லாமல் ஐம்புலன்களையும் அடக்கி
நீண்ட காலம் அருந்தவத்தில் ஆழ்ந்திருக்கும் மாபெரும் தவயோகிகளால் அவர்களாலும் கூட காமக்கடனை கடந்து கரையேறுவதற்கு கடினமான காரியமாகும் என்று தேவர்கள் தங்களுக்கு பேசிக்கொண்டார்கள். அதை கேட்டதும் பிரமன் தன் செய்கைக்காக மனமருந்தி விருட்டென்று ஒழுந்தார். அப்போது காமாக்கினியால் துவித்து கொண்டிருக்கும் அவர் தேகத்திலிருந்து தேஜஸ் திரண்டு வீரியம் வெளிப்பட்டது. அங்கிருந்து அவர் நேராக தடாகத்திற்கு சென்று அதிலிறங்கி நீராடி தன் உள்ளத்தையும் உடலையும் ஒருங்கே சுத்தப்படுத்தி கொண்டார். பிறகு மீண்டும் தான் தவஸ்தானத்துக்கு சென்று தவனிஷ்டையில் ஈடுபட்டார். அவரோடு தவம் செய்து கொண்டிருந்த அபிஷித் ராஜன் பௌர்ணமி நாள் வந்ததும் தன் மனைவி குணவியோடு கடன் நீராடிவிட்டு திரும்பி வந்தான். அவ்வாறு வரும்படியில் ராஜபத்தினி குணவதிக்கு தாகமுண்டாவே தடாகத்தில் இறங்கிய தன் தண்ணீரை அள்ளி குடித்தாள். அப்போது அத்தண்ணீரோடு பிரம்மதேவனின் வீரியமும் சேர்ந்து அவள் வயிற்றினுள் சென்று கருவாயிற்று. அபிஷித் மன்னன் தனக்கும் வைசம்பாயன் முனிவர் உதவித்தபடி 4 மாதங்கள் ஜபதபம் செய்து தரப்பணாதிகளை நியமத்துடன் நிறைவேற்றிய பிறகு தன் மனைவியோடு தன் தலைநகருக்கு திரும்பி சென்றான். அவன் மனைவி குணவதி கருத்தரித்து 10வது மாதத்தில் அழகான ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாள். அப்புதல்வனுக்கு அரசன் ஜலத காமங்களை செய்து பிரசவத்திட்டு நடுங்கியவுடன் சோதரர்களை வரவழைத்து ஆராய்ந்து கணன் என்று பெயரிட்டு அருமையாக வளர்த்து வந்தான். கணன் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும்போது அவனது பராக்கிரமம் கூடவே அதிகரித்து வந்தது. அவன் தேடிய உருவமும் மேக நிறமும் பெரிய கண்களும் விசாலமான தோள்களும் உடையவனாகி அவன் மற்றொரு மலையரசனோ என்று வியக்கும் வண்ணம் விளங்கினான். கண்மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் வெகு தூரம் போய் திரும்பி வந்து விடுவான். அத்தகைய ஆற்றலும் அவனுக்கு வாய்த்திருந்தது. ஒரு நாள் கீழ்த்திசையில் இருந்த சந்திரன் உதயமாகி வான வீதியில் கிளம்பி ஏறுவதை கணன் பார்த்ததும் இவர்கள் மேலே தாவி பாய்ந்து அச்சந்திரனின் 2 கைகளையும் சேர்த்து பிடித்து மேலே போகவிடாமல் தடுத்து நிறுத்தினான். சந்திரன் அவனிடம் இனிய வார்த்தைகளை பேசி தன்னை விட்டு விடுமாறு கெஞ்சின பிறகே அவனை மேலே போக விட்டான். மற்றொரு நாள் நகரத்து வாயிலில் மதங்கொண்ட யானை ஒன்று ஆத்திரத்தோடு தன் கட்டுக்கதை அறுத்து கொண்டு யானை பாகனையெல்லாம் எதிர்த்து தள்ளிவிட்டு தும்பிக்கையால் சேனா வீரர்களை எல்லாம் கொன்று குவித்து கரியுரி தரித்த சிவசங்கரர் உதித்த மத யானையோ அல்லது அசுரர்கள் அழிவு வேலைக்காக ஏவிய ராட்சச யானையோ என்று நகரத்து மக்கள் எல்லாம் பயந்து நடுங்கி பலவாறாகவும் கூச்சலிட்டார்கள். அதை கணன் கேள்விப்பட்டதும் அந்த யானை அருகில் வீராவேசமாக பாய்ந்து அதன் கன்னங்களில் ஓங்கி அடித்து அதன் மத்தகங்களை பிடித்து பிளந்தான். உடனே அந்த யானை இரத்த வெள்ளத்தையும் மதநீரையும் பொழிந்தபடி கீழே விழுந்து உயிர் நீத்தது. இவ்வாறு வயதில் சிறியவனாக இருந்தாலும் வலிமையில் பெரியவனாகி விளையாடி வந்த கணன் உண்மையிலே பெரியவனானதும் சகல நற்குணங்களிலும் சிறந்து விளங்கினான். தான தர்மம், ஒழுக்கம், அறநெறி, விருந்து விசாரம், சிவபூஜை, சிவஞானம் முதலான உன்னத குணங்களை அவனிடம் குடிகொள்ளச் செய்தான். ஒரு நாள் அவன் தன் பெற்றோர்களிடம் விடைபெற்று வனாந்திரத்துக்கு சென்று ஒரு தடாகக்கரையில் வந்தமர்ந்து சிந்தையிலும் செயலிலும் சிவபிரானை வழிபட்டு 1000 வருஷ காலம் தவம் செய்தான். பிறகு ஒற்றை காலில் நின்று நீரை மட்டும் உண்டு 30 வருஷ காலமும் வெறும் காற்று மட்டும் உணவாக கொண்டு 10 வருஷ காலமும் எந்தவித பசிப்புமின்றி 10 வருஷ காலமும் அதிதீவிரமான தவம் செய்தான். அவன் தவம் செய்து வந்த இடமான தடாகக்கரையில் எப்போதும் தென்றல் காற்றை வீசியது. சூரியன் கொளுத்தாமலும் மழை அதிகமாக பெய்யாமலும் மிதமாகவே இருந்து வந்தது. மனைவியும் விலங்குகளும் கானகத்து பறவைகளும் பகையில்லாமல் நட்புறவை போன்றிருந்தன. ஆனாலும் கடனியற்றும் அதி உக்கிரமான தவாக்கினியிலிருந்து சூடு பரவி தெய்வலோகம் எங்கும் கொளுத்தியது. அந்த அனலை சகிக்க முடியாத தேவர்கள் கைலாய பாவத்தை அடைந்து சிவபெருமானிடம் சரணடைந்தார்கள். கங்காதரை பூலோகத்தில் யாரோ ஒருவன் ஒற்றைக்காலில் நின்று ஜெபமாலையோடு பஞ்சாட்சர மந்திரம் ஜபித்து தங்களை தியானம் செய்து கொண்டு அதை உக்கிரமாக தபஸ் செய்கிறான். அவனிடமிருந்து பிறந்த தவாக்கினி சொர்க்கலோகம் எங்கும் பாய்ந்து எங்களையெல்லாம் வாட்டுகிறது.
எங்களை காத்தருள வேண்டும் என்று தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இறங்கினார்கள். தேவர்களுக்கு அபயம் கொடுத்த சிவருமான் மாமகேஸ்வரியோடு ரிஷப வாகனத்தில் ஏறெழுந்தழுதி கண்ணனுக்கு எதிர் காட்சியளித்து அவன் விருப்பப்படியே தமது திருவடிகளில் மாறாத பக்தியையும் மூலகத்தையும் ஆணத்தக்க ஆற்றலையும் பிரம்மா முதலான தேவர்களால் அறிவுறாத ஆயுள் பலத்தையும் மேலும் பல வரங்களையும் தந்தருளி மறைந்தார். பிறகு கண்ணனும் தனது நகரத்தை அடைந்து தன் பெற்றோருடன் தான் சிவனிடமிருந்து பெற்ற அற்புத வரங்களை பற்றி சொல்லி மகிழ்ந்திருந்தான். அதன் பிறகு அவன் தந்தையான அபிஷித் மகாராஜன் தன் குமாரனுக்கு திருமணம் செய்வித்து அரசாட்சியையும் அவன் வசம் ஒப்படைத்துவிட்டு தனது மனைவியோடு நாள்தோறும் சிவபெருமானை பூஜிப்பதிலே காலத்தை கழிக்கிறானாள். கண்ணன் ஆட்சி பொறுப்பேற்றதும் உலகம் முழுதும் படையெடுத்து கைப்பற்ற வேண்டும் என்று ஏகாதிபத்திய வேட்கை உண்டு பிரமதன், கிரந்தன், விஸ்வத்து, விதந்து என்ற தன் 4 மந்திரிகளோடும் சூலபாணி சுலபன் என்னும் தன்னுடைய 2 வீர மைந்தர்களோடும் எண்ணற்ற சேனைகள் படை சூழ பல திக்குகளிலும் படையெடுத்து சென்று தன்னை எதிர்த்து வந்தவர்கள் எல்லாம் போரிட்டு வென்று பூவுலகத்தில் உள்ள சகல ராஜ்யங்களையும் தன் வசப்படுத்தி கொண்டான். அடுத்ததாக அவன் தன் யுத்த பெரியோடும் பலவிதமான போர்ப்படைகளோடும் தேவலோகத்திற்கு பாய்ந்து சென்று அங்கு கற்பக விநாயகர் வனத்தில் இருக்கும் தேவேந்திரனுடைய உச்சை சிரவம் என்கின்ற குதிரையை பிடித்து அதன் மீது ஏறி அமர்ந்து வெட்டி கோஷமிட்டான். இதை தூதுவர்கள் மூலம் கேள்விப்பட்டதும் தேவேந்திரன் ஆகின்ற அதிக கோபம் கொண்டு தன் வெள்ளை யானையான ஐராவதத்தின் தாவி அமர்ந்து வச்சிராயத்தை கையில் தாக்கி வெளிப்பட்டு போர் முரசு ஓட்டினான். எண்ணற்ற தேவர்கள் சகலவிதமான ஆயுத படைகளோடு கொடிகளோடும் அவனை புடைச்சூழ்ந்து போர் முனைக்கு சென்றார்கள். அங்கு மிக்க பராக்கிரமத்தோடு கரத்தில் வில்லேந்தி தன் குதிரை மீது கம்பீரமாக அமர்ந்திருந்தான். கணராஜனாவும் அவனுடைய சதுரங்க படைகளையும் கண்டதும் தேவேந்திரன் சிறிது தயங்கினான். இந்த மகாவீரனோடு யுத்தம் செய்து வெற்றி பெறவும் முடியுமோ என்று மனம் திறந்து நினைத்தவனாக இனிய வார்த்தைகள் பேசி எளிதில் திருப்பி அனுப்பிவிடலாம் என்று தீர்மானித்து, கணரா மகாராஜனே, குணவானே, வீண் போராட்டம் எதற்கேன், குதிரையை விட்டுவிடு என்று அவனிடம் கேட்டுக்கொண்டான். அதற்கு கணராஜன் பலமாக சிரித்தான். தேவேந்திரா, உன் குதிரையை விட்டு விடும்படி சொல்லுகிறாயே, உன் யானை ஐராவதத்தையும் அல்லவா நான் இப்போது கைப்பற்ற நினைத்திருக்கிறேன் என்று அலட்சியமாக கூறினான். அதை கேட்ட இந்திரன் அடங்கா கோபங்கள் கொதித்தெழ தன் சேனைகளை போரிடுமாறு உத்தரவிட்டான். இருதரப்பிற்கும் கடுமையான யுத்தம் மூண்டது. கணராஜனுடைய சேனாதிபதிகளில் ஒரே ஒரு படைத்தலைவனே தேவகணங்களை பலமாக வதைத்தி தாக்கி பின்னிட்டு ஓடச் செய்து விட்டான். அதை கண்டதும் இந்திரன் அளவு கடந்த ஆத்திரம் கொண்டவனாக புயலென சீறி தன் ஐராவதத்தை கணராஜனுக்கு நேராக செலுத்தி சென்று குடிசம் என்ற ஆயுதத்தினால் அவனுடைய மார்பில் அடித்தான். உடனே கணன் மூர்ச்சித்து விழுந்தான். ஆனாலும் சில கணங்களுக்குள் மூச்சை தெளிந்து எழுந்து அவன் மீண்டும் குதிரையில் மீதேறி அதை இந்திரன் அருகில் வேகமாக ஓட்டி வந்து தன் வீரவாளினால் இந்திரனையும் அவனுடைய குடிசாயுதத்தையும் யானைகளையும் படை வீரர்களையும் அதிக கடுமையாக தாக்கி முறியடித்தான். அதன் பிறகு இந்திரனும் கணராஜனும் கைகளால் குத்தி மல்யுத்தம் புரியலானார்கள். அப்போது கணராஜன் இந்திரனுடைய தலையில் இரத்தம் பெருகும்படியாக ஓங்கி குத்தினான். அதனால் இந்திரன் தளர்விட்டு தோல்வியிட்டு முகமாடி அவமானத்தோடு தலை கவிழ்ந்தான். அவனை கணராஜன் அலட்சியமாக நோக்கி, தேவேந்திரா, கவலைப்படாதே, தேவலோகம் என் ஆணைக்கு உட்பட்டு என் வசமே இருக்கட்டும். உன் தேவலோகத்தை விட இன்னும் எத்தனையோ செல்வ வளங்களை என்னால் அனுபவிக்க முடியும். என் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு வழக்கம் போலவே அதை நீ நிர்வகித்து வரலாம். அதற்கு மாறாக நீ ஏதாவது நடந்து கொண்டால் அதற்குரிய தண்டனையும் என்னிடமிருந்து அடைவாய் என்று கூறி மற்ற உலகங்களையும் வென்று வருவதற்காக அங்கிருந்து விரைந்து புறப்பட்டான். தேவலோகத்தை வெற்றி கொண்டு கணன் தங்கள் உலகங்களை நோக்கி படையெடுத்து வருவதை அறிந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் மற்றவர்களும் அவனோடு போரிடுவதை விரும்பாமல் அவனை வரவேற்று அவனுடைய ஆணைக்கு உட்பட்டு அரசாள்வதற்கு சம்மதித்து கப்பமாக காணிக்க பொருட்களையும் பலவித பரிசுகளையும் கொடுத்து அனுப்பி வைத்தான். மூவுலகம் சென்று தன் ஏகாதிபத்திய முத்திரையை பதித்துவிட்டு திரும்பிய கணராஜன் தன் தலைநகரத்தை அடைந்து தன் பெற்றோர்களை வணங்கி தான் வெற்றி வாகை சூடி திரும்பி வந்த விஷயங்களை எல்லாம்
அவர்களுடன் கூறி மகிழ்ந்தான். அவ்வுலகங்களிலிருந்து தான் கொண்டு வந்த பெருநிதிகளையும் அவர்கள் காலடியில் சமர்ப்பித்து வணங்கினான். அதன் பிறகு அவன் அதி அழகான பெண்களை பலரை திருமணம் புரிந்து நீதியோடு ஆட்சி செலுத்தி தேவர்களும் கண்டு வியக்கத்தக்க முறையில் தான தர்மங்களை செய்து இன்பமாக வாழலானான். திங்களணி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதுரம் கடந்திடம் ஒன்றான் யாவன் தங்கு கடற்பு விவரப்பில் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன் மெச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரிமடம் அடையுடுத்து வளருமன்றே.